தெரியாத பொண்ணுன்னு சொன்னா ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கேன். இதையும் வித்துருக்கலாம். சரி, அடையாளத்துக்கு 2 வேணும்ல. ஏண்டா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன்னு போனவன் இப்படி என் வண்டியை ஸ்பேரா கொண்டாந்து போட்டிருக்கிய. அப்படி என்னதான் பண்ணப்ப? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. வழக்கம் போல ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி வண்டிக்குள்ள வச்சேன். வண்டி பாதியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அட நீ என்னப்பா குவார்டர் பாட்டில போயா பெட்ரோலை ஊத்தி வைப்ப? நான் பெட்ரோல் நினைச்சு சரக்கை கொண்டு போய் டேங்குக்குள்ள ஊத்திட்டு சரக்கு நினைச்சு பெட்ரோலை வாங்கி வச்சுட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுதான் தெரியும். நேரா போய் ஒரு லாரியில அடிச்சுதான் நின்னுச்சு. அதுவும் ஊறுகாய் லாரி. அதுல ஒரு அதிசயம் பாத்தியாப்பா? என்ன? பைக்குக்கு சரக்கு ஊத்துனா அது கூட ஊறுகாய் கேக்குது. ஆமா, பெட்ரோல் குடிச்ச உனக்கு ஒண்ணு ஆகலையா? இப்ப வைக்கிற சரக்கை விட பெட்ரோல் நல்ல கிக்கா இருக்கு. ஏன்பா நியூமராலஜி படி நம்பர் வாங்கினியா? நம்பருக்கு மட்டும் எந்த டேமேஜ் இல்லப்பா. அநியாயமா போச்சே. சரி பரவாயில்ல விடு, தெரியாம தானே பண்ண. வண்டியை சரி பண்ணிடுவோம். அட நான் சரக்க சொன்னப்பா. கொஞ்சம் எந்திரிச்சு சட்டை மூடு. நான் வண்டி சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு கடை லீவு. எனக்கு சரக்கு தனியா வாங்கி வச்சிருக்கியா? ஆமா ராஜா, சட்டை மூடு. இன்னைக்கு ஆயுத பூஜை தாண்டி உனக்கு. எங்க அந்த பெரிய ஸ்பேனர்? ஏண்டா என் வண்டி குடிச்சது இல்லாம அடிப்பா. இந்த வயதான குடிச்சது, இந்த வயதான குடிச்சது. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? யுஎஸ்ல இருக்காங்க. ஓ, இங்க வேற ஃப்ரெண்ட்ஸ்? சென்னையில ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். நீதான். உட்கார் சிவா. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன். புக்ஸ் படிச்சிட்டு. இந்த புக்கெல்லாம் படிக்கிறானா பெரிய ஆளா தான் இருப்பா போல இருக்கு. மினி லைப்ரரியே வச்சிருக்கா. நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது முள்ளாக இருக்கான்னு பார்ப்போம். காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை இயல்பிலே. காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை இயல்பிலே. சிவா, பீர் சாப்பிடுறியா? பீரா சாப்பிடுவல்ல? அடி பாவி, வீட்லயே மினி பார் செட்டப்பா. பொண்ணுங்களாம் ரொம்ப தான் அட்வான்ஸா போயிட்டாங்க. சாப்பிடு. எனக்கே வா. நீயும் சாப்பிடுவியா? பயந்துட்டியா? சும்மா. ஓ, எங்க அங்கிள் சர்ஜனா இருக்காரு. அவர் எப்பவாவது வருவாரு. அவருக்காக வாங்கி வச்சது. ஓபனரு கூட. நல்ல வேலை குடிக்காம கொடுத்தால. உடலியகராக உயிரை தெரியாத காதல் சுடராக ஒளிருதே. இதழில் இதழ் சேர இதயம் தழுவார நாடம் விடுகாத உருகி விழிந்தோடும் மேலை நிலையாவும் மாறுதே. காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை இயல்பிலே. நிலவில் நீர் போல உறையும் பனி போல, நிலவில் நீர் போல உறையும் பனி போல, புகழில்
டயலாக் வேற ஃப்ரெண்ட்ஷிப்னு. அந்த பொண்ணு உன்னை பத்தி என்னடா நினைப்பா? சரி, அவ எதுவும் அப்போஸ் பண்ணலையே. ஒருவேளை அவளும் சச்சா. என்னடா நீ எப்படி அவளை ஃபேஸ் பண்றது? போன் வேற பண்ணிட்டேன். காரி துப்ப போறா. ஹலோ சிவா, சேஃபா ரீச் ஆயிட்டியா? ஓகே, டேக் ரெஸ்ட். பை. ஓகே பாய். பாய்ங்கிறா, டேக் ரெஸ்ட்டுங்கிறா. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. தூண்டில போடுறா மச்சி. எஸ் சைடு 2 நாள் அவ கண்ணிலேயே படக்கூடாது. இனி நீ தேவைப்பட மாட்ட. உன்னை அவன் மறந்துட்டா. மறந்துட்டான்ல? அதே கலர்ல வேற வண்டி வாங்கிட்டோம். இது மைலேஜ் என்ன கொடுக்க போதோ எது கொடுக்க போதோ பார்ப்போம். சிவா இங்க. 2 நாளா இங்க வரலையாம்மா? நான் ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டறான். என்ன ப்ராப்ளம்? எனக்கு எப்படிமா தெரியும்? சிவா வந்தா நான் தேடினதை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? நிச்சயமா சொல்றேம்மா. டேய், பாவண்டா அந்த பொண்ணு. நீ அவளை பார்த்து பயப்படல, உன்னை பார்த்து பயப்படுற. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சடா. போச்சுரா, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓசில ஒரு பீரை வாங்கி குடிச்சது தப்பா போச்சு. உன் கூட கொஞ்சம் பேசணும் வா. வரலன்னு சொன்னா விடுவா போற? பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டாவே வந்துட்டு இருக்கா. ஒருவேளை அடிக்கிறதுக்கு ஆள் ஏதாவது செட் பண்ணிருப்பாளோ? ஒரு டவுட்டா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா டப்புன்னு காலில் விழுந்துட வேண்டியதான். எதுக்கும் உசாரா ஆரம்பிச்சான். பாக்குறா பாக்குறா, லுக்கே டெரரா இருக்கு. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? சொல்லு. நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பதில் சொல்ல முடியாது உன்னால. நான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். உன் மேல பைத்தியமா இருக்கேன். இதுக்கு தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த லவ்ல எனக்கு பிடிக்காது. ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ணிட்டேன் நான். ஒரு நிமிஷம் இரு. என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, பையன்கிட்ட பேசினேன். சொல்லு. தீசிஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே அம்மா, எனக்கு ஒரு காஃபி ஒன்று கொடுமா. பால் அடுப்பில் வச்சிருக்கேன், முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அம்மா, அந்த காஃபியை கொடுமா. யார் அந்த உமா? ஃபோனை செக் பண்ணியா? ஆமாம். என் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னா காலேஜ்லேயே பேசிக்க வேண்டியது. அது என்ன ஃபோனில் பேசுறது? என் எக்ஸ் ஸ்டூடெண்ட்மா, டவுட்காக ஃபோன் பண்ணா. நிஜமாவே டவுட் தான் கிளியர் பண்ணீங்களா? சத்தியமா உன் மேலே ப்ராமிஸாக டவுட்காக தான் ஃபோன் பண்ணா. இந்தாங்க. இன்னும் நீ மாறவே இல்லை.
என்னடா எங்கூட ஏதோ பேசணும்னு சொன்ன? உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏன்டா ஏன் கேக்குற? அம்மா உங்களை சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நேத்து சந்தேகப்படுறா? 25 வருஷமா அப்படிதான் இருக்கா. உங்களுக்கு கோவம் வரலையாப்பா? இதுல கோவப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அவன் ஒய்ஃப்டா, என் மேல சந்தேகப்படுறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் மேல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிசிவ்னஸ் அவளுக்கு சந்தேகமா வெளிப்படுது. அது தப்பா? ஆ? அவ சந்தேகத்தோட அர்த்தம் என்னடா? வயசாகி போச்சு, தலைமுடி கொட்டி போச்சு, நரைச்சு போச்சு, இப்ப கூட வேற ஒருத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல பத்தியா? அவ்வளவு தூரத்துக்கு அவ என்ன லவ் பண்றாடா. என்னடா யோசிக்கிற? வாட்ஸ் ப்ராப்ளம்? சொல்லு என்ன? Females are like violin strings. If you don't fine tune them, they go off tune. அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அவளோட அதிகமான பொசிஷனஸ் தான் இந்த மாதிரி சந்தேகமா வந்து வெளிப்படுது. உன் மேல சந்தேகப்பட்டான்னு கோவப்படுறீங்க. உன் கூட வந்து ஸ்டே பண்ணதை உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைடா. அந்த பொண்ணு எங்கடா? தெரியாதுப்பா. தெரியாதா? இந்த அளவுக்கு உன் மேல பொசிசிவா இருக்கிறவ கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டாடா. வெயிட். அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா. என் இன்ட்யூஷன் பிரகாரம்